என்னடா முன்னாடி விளையாண்ட மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க? அது என்னன்னா கைஸ், இப்போ சிஎஸ்கேக்கு எல்எஸ்சிக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ் தோத்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். நம்ம டாப் ஆடுற 3 பேட்ஸ்மேன் ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் அண்ட் உர்வில் பட்டேல் 3 பேருமே சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க. இப்போ 8.2 ஓவர்ஸில் நம்ம 63 for 3 இருக்கோம் கைஸ். என்னதான் நிலைமைன்னு தெரியல, ரொம்ப கம்மியான ரன் ரேட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மேட்ச் தோத்தாவே நம்மளுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக வந்துடுது. நம்ம இப்போ முன்னாடியே நிறைய மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, முன்னாடியே நம்ம நிறைய மேட்ச் தோத்துட்டு இப்போ எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். நான் பெரிய பேட்டிங் நம்மளுக்கு என்னன்னா ஜேமி ஓவர்டன் தான். அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயும் நல்லா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கும் ஒரு இன்ஜுரினால ஸ்பென்சர் ஜான்சனை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ பிரவிஸும் கார்த்திக் சர்மாவும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் அவுட் ஆனால் கூட அடுத்து ஜேமி ஓவர்டன் பார்த்துக்கலான்னு சந்தோஷத்தில் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ 2 பேருமே யாரும் அவுட் ஆயிடக்கூடாது. ஏன்னா பின்னாடி வர பேட்டர்ஸ்க்குனா அவ்வளோவா ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. சரி, பார்ப்போம். ஃபுல் மேட்ச் முடிஞ்சோடனே இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.